அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம் எல்லோரையும் மனிதர்களாக படைத்திருக்கிறார். அப்படி நம்மை படைத்தது நோக்கம் அந்த அல்லாஹ்வை வணங்க வேண்டும். அதே நேரத்திலே எல்லா காலமும் எல்லா இடங்களிலும் உள்ள மனிதர்கள் தங்களுக்கு மத்தியில் உள்ள கருத்துக்களை பகிர்வது, பரிமாறுவது, பரப்புவது என ஒரு இயல்பான ஒரு சூழல் நமக்கு மத்தியில் இருக்கிறது. அந்த வகையில் இஸ்லாமிய மார்க்கத்தில் கருத்து சுதந்திரம் என்பது எல்லா காலமும் இஸ்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறது. கருத்து சொல்வது என்பது உண்மையிலேயே ஒரு பெரிய அறிவார்ந்த ஒரு செயல். கருத்தாய் பேசுவது, கருத்தாய் எடுத்து சொல்வது, கருத்துள்ளவர்களாக நடந்து கொள்வது, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் கருத்தை எடுத்து சொல்வதில் நபிமார்களை தொட்டும் ரசூல்மார்கள், வலிமார்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள் என எல்லோரும் இஸ்லாமிய மார்க்கத்தில் நல்ல நல்ல கருத்துக்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். அப்படி கருத்தை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த கருத்துக்கள் அழகானதாக இருக்க வேண்டும், அசிங்கமானதாக, அனுபவிக்கத்தக்கதாக இருக்கக்கூடாது. கருத்து தானே சொல்லிட்டு போனா, ஏதாவது ஒரு கருத்து அழிச்சு விடலாம், யார் என்ன கேட்க போறா என்று நாம் நம் இஷ்டத்திற்கு வாய்ப்பு வந்தபடி கருத்துக்களை சொல்வது என்பது இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் பேசுவாங்க, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள், அதே நேரத்தில் உங்களுடைய சொல்லை நேர்மையானதாக அழகாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் ஆயக்கூடிய விளக்கத்தை தரக்கூடிய உலமாக்கும் மக்கள் சொல்லுவார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய சொல் நேர்மையானதாகவும் சரியானதாகவும் இருக்க வேண்டும். கருத்து சொல்லக்கூடிய இடத்தில் நீங்கள் இருந்தால் யாராக இருந்தாலும் அந்த கருத்தை அர்த்தமாக, ஆழமாக, ரொம்ப நுட்பமாக யோசித்து சொல்ல வேண்டும். நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் அது பல குடும்பங்களை பிரித்து விடுகிறது. நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் சமூகத்தில் பிளவுகளை உண்டு பண்ணுகிறது. நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் ஒற்றுமையை சிதைத்து விடுகிறது. எனவே கருத்து என்பது சாதாரணமான ஒரு எழுத்தல்ல, ஒரு வார்த்தை அல்ல. அது பன்னெடுங்காலமான ஒரு கடைபிடிக்கப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு செயல், ஒரு அமல் என்று சொல்லலாம். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லுவார்கள், அத்தீன் நசீஹா, மார்க்கம் இருக்கிறதே உபதேசம் என்று சொல்லுவார்கள். நசியா என்று சொன்னால் அறிவுரை என்று அர்த்தம். மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலமும் எப்பொழுது பார்த்தாலும் உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். உபதேசம் செய்யாத நாட்கள் கிடையாது, வாரங்கள் கிடையாது, மாதங்கள் கிடையாது, வருடங்கள் கிடையாது. இந்த உலகம் இருக்கின்ற வரைக்கும் இஸ்லாம் நமக்கு உபதேசம் செய்து கொண்டே இருக்கும். அப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த உன்னதமான ஒரு செயல்தான் கருத்தை எடுத்து அழகாக சொல்வது. சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் அழகானதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த சூழல் ஒரு அசாதாரண சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்மை சுற்றி எது வேண்டுமானாலும் நடக்கலாம். நான் வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால் இன்னும் ஒரு 3 தினங்களிலே யாருக்கு எப்படி வேண்டுமானாலும் வெற்றி வாய்ப்புகள் சாதகமாக அமையலாம் அல்லது பாதகமாக போகலாம். சாதகமாக அமைகிற பொழுது அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் பாதகமாக அமைகிற பொழுது அதை எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் சமூகத்திலே பலவிதமான குழப்பங்களை உண்டாக்குவார்கள், அடிதடிகளை உண்டாக்குவார்கள். நிம்மதியற்ற ஒரு சூழலை தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய அபாய ஒரு அசாதாரண சூழ்நிலை நம்மை நோக்கி இருக்கிறது என்பதை நாம் நிதர்சனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கருத்துக்கள் சொல்வது நாம் சொல்லிவிட்டு போய்விடலாம். இவர்கள் வந்து விடுவார்கள், அவர்கள் வந்து விடுவார்கள், காலங்காலமாக இவர்கள் தான் என்று இந்த கருத்துக்களை யார் சொல்ல வேண்டும் என்றால், பத்திரிகை நடத்தக்கூடியவர்கள், நிபுணர்கள், ஆய்வாளர்கள், சமூக அக்கறை உள்ளவர்கள், சமூக ஆசிரியர்கள்,
சமூகத்தில் பெரும் மனிதர்கள், அனுபவம் உள்ளவர்கள், வாழ்க்கை நன்றாக படித்தவர்கள், இப்படி இவர்கள் எல்லாம் கருத்து சொன்னால் எந்த விதமான பிரச்சனையும் வராது. சாதா சீதா மனிதர்களாகிய நாம் ஒரு டீ கடையிலோ அல்லது ஒரு ஹோட்டலிலோ அல்லது மக்கள் கூடக்கூடிய இடங்களிலோ யாரோ ஒரு தலைவர்களுக்காக அல்லது யாரோ ஒரு வெற்றி வாய்ப்புக்காக இவருக்கு அவரை பிடிக்காம இருக்கலாம், அவருக்கு இவரை பிடிக்காம இருக்கலாம், எங்க தலைவர் தான் வருவார் என்று இவர் ஒரு கருத்து சொல்ல, இல்லை இல்லை எங்கள் தலைவர் தான் வருவார் என்று இவர்